சிவாய நம சிவாய நம சிவாய நம. டிகேஎஸ் கோயிங் டு நாச்சியார் திருக்கோயில். இன்றைய தினம் 26/12/2025 வெள்ளிக்கிழமை. கல்கருடர் தரிசனம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக கல்கருடரை பார்க்கணுன்னு டிகேஎஸ் ரொம்ப அபிலாஷையாக இருந்தேன். அது இன்றைய தினம் அதை நிறைவேற்றியிருக்காருன்னு தான் சொல்லணும். கோயிங் டு நாச்சியார் டெம்பிள். கல்கருட பகவான் ஒன்ஸ் இன் இயர் 2 தடவை கல்கருட பகவான் வெளியே வருவார். நம்ம திருப்பதி வெங்கடாசலபதி பெருமானுடைய கருட சேவை கூட பார்த்துடலாம். ஆனால் நாச்சியார் கோயிலுடைய கல்கருடர் பூஜை பார்ப்பது என்பது அவருடைய அருள் இருந்தால் தான் பார்க்க முடியும். அது டிகேஎஸ்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட சொல்லலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்க பெறாமல் இருந்தேன். ஆனால் கல்கருடர் பகவான் வெளியே வர்றாருன்னு அடியேனுக்கும் அந்த தகவல் கிடைக்க பெற்றும் அந்த நேராக போய் போகிற பாக்கியம் எனக்கு கிடைக்காம இருந்தது. ஏதோ ஒரு வேலை நிமித்தம் காரணமாக முயற்சி செய்வேன், அது பலன் அளிக்காமல் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 2025 பாருங்கள், மதியானம் ஒரு 10 மணி இருக்கும். கிளம்புன்னு ஒரே கருட பகவான் பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி நடராஜர், ஏன்னா நேற்றைய தினம் போக முடியல கொடியேற்றத்துக்கு, நடராஜருடைய கொடியேற்றம் நேற்றைய தினம். இன்றைக்கி நடராஜர் ஐயாவும் பார்த்துட்டு தில்லை நம்ம காளி அம்மாவையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. ஆனால் பகவான் பாருங்கள், நீ எப்படியும் நாளைக்கு நீ சிதம்பரம் வரதான் போகிற, நீ நேராக போய் கல்கருட பகவானை போய் தரிசி அப்படின்னு 10 மணிக்கு அருள்னார் கல்கருட பகவான். ட்ரெயின் 2 மணிக்கு ட்ரெயின். ஸோ மயிலாடுதுறை சென்று மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் அல்லது டைரக்ட் பஸ் இருந்ததுன்னா மயிலாடுதுறையிலேருந்து இன்றைக்கி டைரக்ட் பஸ் விடுவாங்க. ஆனால் மயிலாடுதுறையிலேருந்து ரொம்ப ரேர் பஸ் தான் அவைலபிள். நேராக நீங்கள் போகணுன்னா கும்பகோணம் போகலாம். கும்பகோணம் போயிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரைட் பஸ்ஸு நீங்கள் அங்கேருந்து போகலாம். அதனால் கும்பகோணம்லேருந்து வெரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் மயிலாடுதுறையிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஜர்னி ஆகும். நேராக கும்பகோணம், அங்கேருந்து பஸ்ஸு மயிலாடுதுறை போயிட்டு மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 வாக்கில் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பகவான் 7 மணிக்கு மேலே தான் புறப்பாடு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மெயின் கேட்டானது ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே மெயின் கேட்டுக்கு மூடிடுவாங்க. ஸோ அப்படி கோயிலில் உள்ளே இருக்கிறவங்க தான் தரிசனம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வெளிப்பிரகாரம் வந்துடுவாங்க. வெளிப்பிரகாரத்துலேருந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். டிகேஎஸ் கோயிங் டு நாச்சியார் டெம்பிள். சிவாய நம சிவாய நம சிவாய நற்றுணையாவது நமச்சிவாயமே.